இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தற்போது இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றுள்ளது. இந்த நிலையில் தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் இந்த வெற்றியின் பிறகு இந்தியா கிடுகிடுவென உயர்ந்து இருக்கிறது. இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பு இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் இருந்தது. ஆனால் முதல் டெஸ்டில் தோல்வியை தழுவியதால் புள்ளிகள் சரிந்து 5வது இடத்திற்கும் இந்தியா சென்றது. இதனையடுத்து மீண்டும் 2வது டெஸ்டில் இந்திய அணி அபார வெற்றியை பெற்றுள்ள நிலையில் தற்போது 3 இடங்கள் முன்னேறி இந்திய அணி மீண்டும் தங்களது பழைய 2வது இடத்திற்கு வந்து இருக்கிறது. முதல் இடத்தில் ஆஸ்திரேலியா அணி 55% இருக்கிறது. இந்திய அணி 52.7% 2வது இடத்திலும், 50 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து முறையே 3வது மற்றும் 4வது இடத்திலும், வங்கதேசம் அதே 50% புள்ளிகளுடன் 5வது இடத்திலும், பாகிஸ்தான் 36.6% 6வது இடத்திலும் உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் 33.33% 7வது இடத்திலும், இங்கிலாந்து அணி 25% 8வது இடத்திலும், இலங்கை அணி 0 புள்ளிகளுடன் 9வது இடத்திலும் உள்ளது. எஞ்சியுள்ள 3 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் நீண்ட நாட்களுக்கு இந்திய அணி இருக்கும். இந்த நிலையில் தான் தற்போது தென்னாப்பிரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அது 2வது இடத்திற்கும் செல்லும். இந்திய அணி 3வது இடத்திற்கு சரியவும் வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவியதுதான். இதனால் எஞ்சிய 3 போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் 2 இடத்தை பிடிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இந்திய அணி இருக்கிறது. முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணி மட்டும்தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.